என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மிதுன ராசி நேயர்களுக்கு விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்மத்துக்கு குரு வரார். 12ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்தார். ஜென்மத்துக்கு குரு வரார். அதே மாதிரி குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டு போயிடுறார். நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம், உலக பொருளாதார போர். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட், நான் எப்போவுமே பொதுவாக ஷேர் மார்க்கெட் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல மாட்டேன். இந்த விஸ்வாவசில் நான் சொல்லிக்கிட்டு இருக்க காரணம் என்னென்னா, குரு பெயர்ச்சி ஏற்பட போகுது. மிதுன ராசிக்கு ஜென்மத்துக்கு வரார். ஆனாலும் ஜென்மத்திலேயே இருப்பாரா அப்படின்னா, அதிச்சாரமாக கடகத்துக்கு போகிறார். அதனால் இந்த ஆண்டு எல்லாமே ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கத்தான் செய்யும். குருவோட வீட்டில் சனி இருப்பதும், சார் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் தான் இருக்கார். பாக்யஸ்தானத்தில் ராகு இருக்கார். எல்லாம் கரெக்டு. ஆனால் என்னுடைய கேள்வி நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ ஊர் விட்டோ நாடு விட்டோ நாடு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வரும், மன நிம்மதி வரும், கடன் தீரும், சொத்துக்கள் சேரும், ஸ்திர சொத்துக்கள் வரும். இது வரைக்கும் நீங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க பாருங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட, சார் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார், அதனுடைய ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைக்கல சார், இப்போ எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி இருக்கும். கடன் மாத்திரம் குறைச்சிருங்க. நீங்கள் அன்பானவர்கள், பாசமானவர்கள், அடுத்தவங்களை ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. அதே அன்பும் பாசம் கிடைக்கல அப்படின்னா குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். 2வது திருமணம் எதிர்பார்க்குறவங்க கூட அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அமையும். அதிச்சாரமாக குரு போகும்போது அதிக லாபம் தரக்கூடிய வேலைக்கு போவீங்க. தொழிலும் மேன்மை அடையும். ஸ்திர சொத்துக்கள் சேரும். வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வீடு வாங்கிறது ஃப்ளாட்டில் இருந்து அப்படின்னு உங்களுக்கு ஒரு சுப பலனாக கிடைக்கும். மொத்தத்தில் விஸ்வாவசு அற்புதமான காலம். நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்க. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இரவில் நானே ஓட்டிகிட்டு போகிறேன் சார், ஸ்கூட்டரில் 2 பேர் போகிறோம், 3 பேர் போகிறோம், வேண்டாம். அதே மாதிரி நிதானமும் பொறுமையாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இரவில் எங்கேயாவது தங்கிட்டு விடியற் காலையில் வர்றது நல்லது. ஏன்னா செவ்வாய் இங்கே நீச்சம் பெறுவது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய காலம். பெண்களால் அவமானப்பட நேரிடும். ஆகவே வேலை செய்கிற இடத்துல மிக கவனமாக, நான் அவங்களுக்கு உதவுகிறேன், இவங்களுக்கு உதவுகிறேன், அவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், அவங்களுக்கு நான் தர்மத்தை சொல்கிறேன், நீதியை சொல்கிறேன் அப்படின்னு அவங்க பிரச்சனைக்கு நீங்கள் போகாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி உறவில் மனைவியோட தகராறு வேண்டாம். இப்படியெல்லாம் செய்தால் மிதுன ராசி நேயர்களுக்கு இது அற்புதமான காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த விசுவாசுவ வருடப்பிறப்பு எப்படி இருக்குது? விசுவாசுவ வருடப்பிறப்பு அப்படிங்கிறது என்னன்னு நீங்கள் முதல்ல பாருங்கள். விசுவாசம் அஜித்தோட, எனக்கு விசுவாசுவ வருடப்பிறப்புனால இது எப்படா ஷார்ட்டாக சொல்லலான்னு கேட்டேன். நம்ம தம்பி பிரதீப் தான் சொன்னான், விசுவாசம் அஜித்தை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாண்ணா. சரிண்ணா, ஓகே, அருமையாக இருக்குது, சீக்கிரம் நெஞ்சாயிரும் இந்த வருடம், தலை வருடம். சரி, ஓகே, சும்மா அப்படி ஜாலியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. 10ஆம் இடத்துல சனி பகவான். பிராண்டாக வரீங்க, பிரமாதமாக போகிறீங்க. சார் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்திலே யாரெல்லாம் தன்னை சேல் பண்ண தெரிகிறீர்களோ அவர்கள்லாம் முன்னுக்கு வருகிறார்கள். நீங்கள் ஒரு பணியார கடை வச்சுருக்கீங்க. இந்த பணியார கடை எத்தனை பேருக்கு தெரியும்? சார் நம்ம கடையில் தான் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. 50-100 பேர் காலைல பிஸ்னஸ் ஆகும். அது தெரியுமா சார்? நான் ரொம்ப வியந்து பார்த்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கேட்டால் சிரிப்பீங்க. ஆனால் அவங்கெல்லாம் பிராண்டு. ஜிபி முத்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் தெரியாத ஆளே கிடையாது. பிராண்டு. அவருக்கு தன்னை சேல் பண்ணிக்க தெரியுது. அவருக்கு கலை. சார் ஒரு சாங் எடுத்துக்கங்க. காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், உலகம் வேறு திசையில் ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் உங்களை திரும்பி பார்ப்பதில்லை. திரும்பி பார்த்தாலும் அதுக்கு தெரிகின்ற தூரத்தில் நீங்கள் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சிங்க. இன்ஸ்டா எடுத்து வெட்டித்தனமாக ரீல்ஸ் பார்க்குறத விட்டுட்டு அந்த 30 செகண்ட்ஸில் உங்கள் பிஸ்னஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுங்க. காலங்காத்தால் அந்த வேலை என் ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறத
சார் 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று, நீங்கள் நிறைய சம்பாதிச்சு அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுற நிலைமைக்கு நீங்கள் வரணும். இது பாயிண்ட் நம்பர் 1. அது நடக்காது, அது ரொம்ப கஷ்டம். உங்களை நம்பி கடன் கொடுக்குற லெவலுக்காவது நீங்கள் வரணும், அது நடக்கும்ல. உங்களுக்கு அறிவு இருக்குன்னு ஒருத்தர் நம்பினா உங்களுக்கு கடன் கொடுப்பான்ல, அதையாவது பண்ணுங்கப்பா. 2ல் 1 பண்ணுங்கள். கடன் வாங்குற அளவுக்காவது டெவலப் பண்ணுங்க, அல்லது கடன் கொடுக்குற அளவுக்காவது டெவலப் ஆகுங்க. நான் 2ம் பண்ண மாட்டேன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ 10ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது பிராண்ட் பண்ணி டென் டின் டிடெயின் அப்படிங்கிறான். 5 செகண்டில் விளம்பரம் நம்ம போட்டு முடிச்சிடறான். 5 செகண்டுடைய வேல்யூவை உசேன் போல்ட்டிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், பளு தூக்குபவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், குத்துச்சண்டை வீராங்கனைகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 10 செகண்டோட வேல்யூ என்ன? நமக்கு அது ஆஃப்டர் ஆல் 10 செகண்ட். அந்த 10 செகண்ட் ஒருத்தன் தலையிலத்தே மாற்றுது. வெள்ளிப்பதக்கமாக தங்கப்பதக்கமாக நேரத்தின் அருமையை உணர்ந்து கொள்ளுங்கள். 10ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். இதை விட சூப்பரான டைம் உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. 5 கோடி சுக்கிரன் உச்சமடைகிறார், ராகுவோட சேர்ந்து உச்சமடைகிறார், ராசிநாதன் புதன் உங்களுக்கு வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இதை விட சூப்பரான நேரம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. பிரமாதமாக இருக்க போறீங்க. 3 கோடியவன் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் மேஷத்தில் உச்சமடைகிறார். உங்களுக்கு என்ன சார் குறை? உங்களுக்கு 2ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார், நிச்சம் பெற்று இருக்கிறார். 6 கோடியவன் கடனெல்லாம் அடைக்க போறீங்க. நம்ம தலை வருஷம் இது. இந்த வருஷத்தோட இப்போ தளபதி ரசிகரெல்லாம் கோச்சிக்காதீங்க. சரி, தளபதி வருஷமாகவே இருக்கட்டும், விசுவாச வருஷம் இது. ஸோ அதனால் இந்த வருடம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு 6 கோடிய செவ்வாய் நீச்சம் பெற்று 2ஆம் வீட்டில் வரும் பொழுது என்ன நடக்கும் என்றால், உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள், வறுமையை அடைப்பதற்கான, கடனை தீர்ப்பதற்கான வழிகள்லாம் கிடைக்கும். இப்படி மாதிரி ஸ்கீம் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி காசு வரும், இப்படி சேர்த்துனீங்கன்னா நீங்கள் இப்படி அடைப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் கிடைக்கும். மாதம் ஒரு 20,000 எடுத்து வைப்போம், ஒரு 10 மாதம் இந்த கடன் அடைஞ்சிரும். அது போன்ற கோல்ஸ் சார், கோல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுங்க, உங்கள் கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும். ஐயோ இப்படி கடன் வருது, பயப்படாதீங்க, சுவாமி தரும். சுவாமி கண்டிப்பாக தருவார். இறைவனிடத்தில் உழைப்பு விடுத்துட்டு, இறைவா நான் உழைக்கிறேன், என்னை காப்பாற்று, இறைவன் பார்த்துப்பார். மிதுனராசிக்காரர்களுக்கு பொற்காலம் பிறந்து விட்டது. 5 கோடிய சுக்கிரன் உச்சம் என்பதால் பெண்கள் ஆடைகள், பெண்களுடைய ஆடம்பர உடைகள், பெண்களுடைய ஆடம்பர அணிகலன்கள், இதெல்லாம் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறீங்க. மசாஜ், இந்த ஸ்பா, ஃபேஷியல் பண்ணுறது, இந்த சினிமா, அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, அந்த அரிதாரம் பூசிப்பீங்க. காலைல வந்து மேக்கப் போடாமல் தினமும் ஊடக வெளிச்சம் என்றால் எனக்கு ஸ்டேட்டஸில் வைப்பேன். சும்மா சும்மா பிடிக்கும். இது ஒரு போதை. உங்களுக்கு 5 கோடியவன் உங்களுக்கு உச்சமடையும் பொழுது என்ன நடக்கும் என்றால், நீங்கள் டெய்லி பிஸியாக இருப்பீங்க. மீடியா உங்களுக்கு கை கொடுக்கும். யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, ஒரு சேனல் ஆரம்பிங்க, எல்லாமே சூப்பராக வரும். மீடியா உங்களுக்கான பெஸ்ட் தளமாக உங்களுக்கு இருக்கும். சுக்கிரன் வந்து உச்சம் பெறுவதால், ராகுவுடன் சேர்ந்த சுக்கிரன் என்பதால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மீடியா லைஃப்பில். ஸோ சாதாரண நெறியாளராக இருந்தேன், இன்றைக்கி நான் தான் தலைமை செய்தியாளர் ஆகிட்டேன். அப்படி போன்ற நிகழ்வு எல்லாமே நீங்கள் நினச்சா எதை வேணால் மாற்றி போடலாம், எதை வேணால் கலைச்சி போடலாங்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாவீங்க. ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்கள் மிகுந்த பிரயாசைப்பட்டு மிகுந்த சூப்பராக 11 கோடிய சூரியன் உச்சம் என்பதால் ரொம்ப பிரமாதமாக இருக்க போகிறீங்க. 3 கோடிய சூரியன் உச்சம் பெற்று 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, குளிகன் வர்ற நேரத்தில் பணத்தை திருப்பி கொடுங்க. டெய்லி குளிகன் ஒரு நேரம் வரும். நான் எல்லாருமே ராகுகாலம் பார்க்குறோம், யமகண்டம் பார்க்குறோம், குளிகன் பார்க்குறதே இல்லை. இந்த குளிகன் வர்ற நேரம் நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கடன் சீக்கிரம் அடையும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அடையணுமோ குளிகனில் திருப்பி கொடுங்க. என்ன பண்ணுங்கள், விஷ்ணு பகவானை வழிபடுங்க. மிதுன ராசி ரொம்ப விசேஷமான ராசிகளில் ஒன்று. எப்போதுமே ஆடம்பரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு வந்து விரயஸ்தானத்திலேருந்து நிறைய சுப விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஜென்மத்துக்கு வரப்போகிறார். ஜென்மத்துக்கு வந்தோடனே இடப்பெயர்ச்சி உண்டு. தொழிலையும் வேலையிலையும் ஒரு குழப்பம் உண்டு. வருடத்தினுடைய ஆரம்பத்திலே இப்படி சொல்கிறீங்களே ஐயா அப்படின்னு சொன்னாக்க கவலைப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இவங்க குருவை வைத்து தனம் சார்ந்த விஷயத்த சொல்லணும், சனியை வச்சு தொழில் சார்ந்த விஷயத்த சொல்லணும், ராகுவை வச்சு போகம் சார்ந்த விஷயத்த சொல்லணும், கேதுவை வச்சு ஞானத்தால் கிடைக்கக்கூடிய இன்பங்களை சொல்லணும். அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் தான் வேலைக்கு போகும்போது பண வரவு கம்மியாகும், அல்லது டீப் ப்ரொமோட் ஆவீங்க, அல்லது இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 80,000 ரூபாய்க்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அதனால தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். 9ஆம் இடம் என்பது தர்மம்,
10ஆம் இடம் என்பது கர்மம். அப்போ கர்மாதிபதி யோகம் யாருக்கு கிடைக்குதுன்னா மிதுன ராசிக்கு தான் கிடைக்குது. ரொம்ப பெரிய விசேஷம். அப்போ சனி வந்து தொழில் உங்களுக்கு பிஸ்னஸில் ரொம்ப பெரிய அமோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறார். வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளியூர்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்குது. அடுத்தது 3ஆம் இடம் என்பது தான் பயணத்தை குறிக்கக்கூடிய ராசி. அப்போ 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன விஷயம் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது குழந்தைகளுக்கும் இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது கேது திசை யாருக்கா வந்துச்சுன்னா வீட்டில் சண்டை நடக்கும்போது ஒத்த பைசா பாக்கெட்டில் இல்லைனா ஏதாவது ஒரு ட்ரெயினில் ஏறி வெளியில் போயிடுவான். அந்த மாதிரி அமைப்பு உண்டு 3ஆம் இடத்துல இருக்க கேதுக்கு. அதே ராசிக்கு அப்படி இருந்துச்சுன்னா லக்ன பிரகாரம் அது நல்ல நிலைமையா அல்லது அசுபஸ்தானமான்னு பார்த்துக்கிறணும். நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது வரும்போது நீங்கள் பாஸ்போர்ட் எடுங்க, எந்தெந்த நாடுகளுக்கு போகணும் முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். சரி, எந்த இடம் பாதிக்குது அப்படின்னா தந்தை வழி ஆதாயங்கள் எல்லாமே பாதிக்குது. 9ஆம் இடத்துல ராகு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த வருடத்தில். அப்போ 9ஆம் இடத்துல இருக்குது தந்தை வழியான ஆதாயங்கள். வெளிநாட்டில் போய் தங்குவது இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். போயிட்டு வர்றது பிரச்சனை இல்லை. படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேறு, தங்கி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு போகிறது வேறு. அப்போ 2லைக்கும் 2 வித்தியாசம் உண்டு. அப்போ 9ஆம் இடம் இதில் ராகு இருக்கும்போது அங்கே போய் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளையும் கொடுத்துருவார். இது முன்னெச்சரிக்கை தேவை. தந்தை வழியான சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த வருடம் எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்டு உங்களுக்கு அதுவே தேடி வரும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது டாக்குமெண்ட். அப்போ டாக்குமெண்ட் தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பேரில் வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்குறது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் தான். 4ஆம் இடத்தை தான் நமக்கு நம்ம பேரில் வாங்கக்கூடிய சொத்து அப்படின்னா அதுதான் சுகஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சுகஸ்தானம் எப்படி இருக்குதுன்னா வருட ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் ராசிநாதனே பலம் கொண்ட அமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கார். அப்போ என்னாகும், மிதுன ராசிக்கு நிறைய நிலங்களோ வீடோ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வருடத்திலேயே சித்திரை மாதத்துலேயே ஆரம்பிக்குது. 3ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்திருந்த டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பெரிய நன்மைகள் இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த ஆடைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு க்ரீன் கலரில் லைட் க்ரீன் ரொம்ப சிறப்பு, வெள்ளை நிறம் ரொம்ப சிறப்பு, பிங்க் நிறங்கள் ரொம்ப சிறப்பு. அதில் அந்த ப்ளூவும் பிங்க்கும் கலந்த நிறம் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை தரும். கருப்பு நிறமே இந்த வருஷம் உங்களுக்கு எப்போதுமே நல்லதாக தரும். ஏன்னா எல்லா வருடங்களும் உங்களுக்கு கருப்பு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. இந்த வருடம் கருப்பு, கருநீலம், நீலம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறந்த நிறமாக அமையுது. இதில் கத்திரிப்பு கலர் வந்து ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நீங்கள் மரகத பச்சை எப்போல்லாம் போட்டுக்கிறீங்களோ அப்போ இந்த ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. அதே மாதிரி இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கும் மரகத பச்சை ரொம்ப விசேஷம் மிதுன ராசிக்காரவங்களுக்கு. அடுத்ததாக நீல கலர் நீங்கள் நீலம் ப்ளூ சஃபையர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கல்லை நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக வந்து நீங்கள் புஷ்பராக கல் லக்னம் அதாவது எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக வர்றாரா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் புஷ்பராக கல் போடணும். மரகத பச்சை, ஏன்னா வைரம் இதெல்லாம் தர்ற அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு புஷ்பராகம் பெருசாக தர்றதில்லை. அதே மாதிரி பவளத்தை நீங்கள் வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இருக்கவங்க மட்டும் பயன்படுத்துங்க. மற்றபடிக்கு பெண்கள் வந்து பவளம் போடலாம். 12 ராசிக்காரங்களும் பவளம் போடுறது மிகப்பெரிய உத்தமமான விஷயம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாச ஆண்டு பலன்கள் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டு துவக்கம் ரொம்ப முக்கியம். எப்பயுமே வந்து முதல் எப்படியோ அதுதான் முடிவும். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த முதல் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஆரம்பம் இந்த ஆண்டு துவக்கம், விசுவாச ஆண்டு துவக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிறப்பாக இருக்குன்னா எதுக்காக சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னா புதன் வந்து எங்கே இருக்கார் இப்போது ஆண்டு துவக்கத்தில்? மீன ராசியில் நீசத்தில் இருக்கார். மீன ராசியில் புதன் வந்து நீசம் அடையும். இது வந்து ஜோதிட கணக்கு. ஆனால் நீசமாக இருக்கா நிஜமாகவே அப்படின்னா கிடையாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மீன ராசியில் உச்சம் பெறக்கூடிய உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் இருக்கார். ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தோட ஒரு நீச கிரகம் சேரும்போது அந்த நீச கிரகத்துக்கு நீச பங்கம் ஏற்பட்டு ராஜயோகம் ஏற்படும். ஸோ இப்போ உங்களுக்கு அவர் யோகரே உங்களுக்கு அங்கே உச்சமாகிறதுனால உங்கள் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியாகவும் உங்களுடைய விரயஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் முழு சுபகிரகமான சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிற இடத்துல நீங்கள் அங்கே உங்களுடைய ராசி அதிபதி போய் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து புதனுக்கு வந்து நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டுரும். இப்படி ஒரு ராஜயோக
காலநிலையில் தான் உங்களுக்கு இந்த ஆண்டு துவக்கமே இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆண்டு முழுதுமே நீங்கள் ராஜயோகத்தில் வாழ போகிறீங்க அப்படின்றது தான் உண்மை. சுக்கிரன் மட்டும் இல்லை, அதாவது உங்களோட ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் மட்டும் அது ஒரு முக்கியமானதுன்ற போல் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உண்மையிலே வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனை காட்டிலும் சிறப்பான யோகத்தை செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக கவலையாகவும் இருக்கும். நிறைய மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இப்போது முன்னாடி இன்றைக்கி இல்லை முன்னாடி சொல்லுவாங்க, எனக்கு வந்து சனி என்ன பண்ணுதுன்னு தெரியல, என்னோடய சனி திசை என்னை படுத்தி எடுக்க போகுது, சனியால் நான் ரொம்ப பாடுபட்டேன்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வேறையாக இருக்கும். அவங்க ஜாதகப்படி வேறு கிரகங்கள் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல சனி மேலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே கெட்டவன் சனின்றதுனால சனி மேலே நம்ம இந்த பழியை போட்டுட்ருப்பாங்க. அது மிதுன ராசிக்காரர்களும் செய்வாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்போனால் உண்மையிலே இப்போ முழு யோகத்தை செய்யக்கூடியவர் வந்து சனி பகவான் தான். ஸோ அப்படிப்பட்ட சனி பகவானுமே வந்து உங்களுடைய ராசியாதிபதி புதனோடு சேர்ந்து சுக்கிரனோட உங்கள் ராசி யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து இந்த ஆண்டு முழுதுமே உங்களுக்கு வந்து எப்போயுமே சிறப்பான யோகங்களோட நீங்கள் மனசில் நினச்சது சட்டு நடக்கிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் நினச்சா போதும் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் தான் ராஜா. ஏன்னா உங்களுக்கு வந்து ராஜயோகத்தோடு நீங்கள் அந்த ஆண்டை துவங்கி இருக்கிறீங்க. இந்த ஆண்டு துவக்கம் ராஜயோகத்தோடு துவங்குறதுனால இன்னும் ஆண்டு முழுதும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முழுதுக்குமே இது வந்து மிகப்பெரிய அடித்தளமாக அமையப்போகுது இந்த ஆண்டு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சம்பாத்தியக்காரரான சூரியன் உச்ச பலத்தில் இருக்கார். உங்கள் யோகாதிபதி மட்டும் உச்சம் இல்லை, உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம் சம்பாத்தியஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் ஆத்மகாரகன் சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சிறப்பு வேண்டியிருக்கு? எல்லாமே சிறப்பு தான்ன்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. சூரியன் உச்சம் அடைகிறதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. தலைமை பண்பு அதிகரிக்கும், சம்பாத்தியம் அதிகரிக்கும், தடையில்லாத சம்பாத்தியம் வந்து சேரும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து சூரியன் உச்சத்தினால நம்ம ஒருத்தருக்கு கிடைக்கும். ஒரு ஜாதகருக்கு, ஒரு மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும் சொல்லலை, ஜென்ரலாகவே பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ராசியில் அந்த ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் உச்ச பலத்தில் இருக்கார் அப்படின்னா ஒரு சில லக்னத்தை தவிர்த்து மித்த லக்னத்துக்காரருக்கெலாம் வந்து அது எல்லாமே கண்டிப்பான முறையில் நல்லது செய்யும். குறிப்பாக அவங்களுக்கு வந்து தடையில்லாத பணவரவை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. அதுபோல் இந்த மே 11ஆம் தேதி முதல் மாதமான சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஜென்ம குரு வரப்போகிறாரு. சரி, ஜென்ம குரு ராசியில் வந்து உட்கார போகிறாரு, ஜென்ம குரு வனத்தில் விட்டுருவார், கண்ணை கட்டி காட்டில் விட்டுருவார் அப்படின்ற பயம்லாம் வந்து சில மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. நிச்சயமாக குரு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு, ஆனால் நல்ல மாற்றத்தை தான் கொடுக்க போகிறாரு. காரணம், உங்களுடைய சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் வந்து உச்ச பலத்தில் இருக்கார். உங்கள் யோகாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல இருக்காங்க. இவ்வளோ நல்ல நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இது ஆண்டு முழுதும் உங்களுக்கு தொடரும் அப்படின்றத நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன். மிதுன ராசிக்காரர்கள் சந்தோஷமாக மனசில் பட்டதை செஞ்சுட்டு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நினச்ச விஷயங்களில் செயல்படுத்துறதில் இறங்கிடுங்க. யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காதீங்க. உங்களுடைய என்ன சொல்கிறது, மனசில் பட்டதை செய்யுங்க. நிச்சயமாக வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய உயரத்தில் அடைவீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்.